பார்க்கும்போது G7 நாடுகள் எல்லாம் இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனா வந்துட்டு உலக நாடுகள் கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த பாருங்கப்பா G7 நாடுகள் எல்லாருமே வந்துட்டு இஸ்ரேல் சப்போர்ட்டுக்காக இருக்கிறோம் நாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது கூடவே இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்கா, எதுக்காக G7 நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு பின்னாடி நிக்குது அப்படின்றப்போ, ஈரான் வந்துட்டு தாக்குறாங்க இஸ்ரேலை அப்படின்ற பட்சத்தில் டிஃபெண்ட் பண்ற இடத்துல இஸ்ரேல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் டிஃபெண்ட்ன்ற பேர்ல திரும்பியும் வந்துட்டு ஈரானை தாக்கலாம், அதுல வந்துட்டு எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்னு சொல்லி G7 நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா மாறிச்சு. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க திரும்பியும் இஸ்ரேல் தாக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரே வார்த்தை இஸ்ரேல் சொல்லுவாங்க, நாங்க வந்து எங்களோட டிஃபெண்டுக்காக தான் நாங்க அடிச்சோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே சும்மா இருந்த ஈரானை இஸ்ரேல் வந்துட்டு என்ன சொல்லி முதல்ல அடிச்சாங்க, அவங்க நியூக்ளியரை வந்துட்டு இன்னும் ஒரு 2 வாரத்தில் உருவாக்கிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு ஈரானை தாக்கி அந்த நியூக்ளியர் ஸ்டேஷனே வந்துட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட முதல் தாக்குதல் இப்படிதான் ஆரம்பிச்சு இன்னைக்கு போர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு